16வது மாமன்னரை சிறுமைப்படுத்தியதாக கூறப்படும் தான் ஸ்ரீ மொஹிடின் யாசின் மீதான விசாரணையை போலீஸ் மற்றும் சட்டத்துறை தலைவரிடமே விட்டுவிடுவதாக பிரதமர் டத்தோஸ்ரீ அன்வார் இப்ராஹிம் கூறியிருக்கிறார். அதில் தாம் தலையிடவும் முடியாது என அன்வார் தெரிவித்தார். முன்னாள் பிரதமருமான மொஹிடினை தேச நிந்தனை சட்டத்தின் கீழ் விசாரிப்பதை சில தரப்புகள் எதிர்ப்பதாக கூறப்படுவது குறித்து கேட்டபோது அன்வார் அவ்வாறு சொன்னார். தேச நிந்தனை சட்டம் கொடுமையானது, எனவே பயன்படுத்துவதற்கு அது ஏற்புடையதல்ல என முந்தைய பாகிஸ்தான் அரசாங்கத்தில் சட்ட விவகாரங்களுக்கான துணை அமைச்சராக இருந்த முகமது அனிபா மைடின் கூறியிருந்தார். கிளந்தான் நெங்கிரி இடைத்தேர்தல் பிரச்சாரத்தின் போது மொஹிடின் சர்ச்சைக்குரிய வகையில் பேசியதாக கூறி முன்னதாக வீடியோக்கள் வைரலாகின. 10வது பிரதமர் ஆவதற்கு தமக்கு போதிய ஆதரவு இருந்தும் அப்போதைய மாமன்னரும் பஹாங் சுல்தானுமான அல் சுல்தான் அப்துல்லா தம்மை அப்பதவிக்கு நியமிக்கவில்லை என மொஹிடின் கேலி தோரணையில் பேசியதாக கூறப்படுகிறது. பஹாங் அரண்மனை உள்ளிட்ட 30க்கும் மேற்பட்ட தரப்புகள் போலீசில் புகார் செய்ய பிரிகத்தான் நேஷனல் தலைவருமான மொஹிடின் புதன்கிழமை வாக்குமூலம் அளித்தார். நாட்டின் தலை சிறந்த மற்றும் புகழ் பெற்ற இந்திய எக்ஸிபிஷன் ஏற்பாட்டாளரான கலர்ஸ் ஆஃப் இந்தியாவின் பிரம்மாண்டத்தின் உச்சம் சவுத் ஏசியா தீபாவளி ஃபெஸ்டிவல் அண்ட் ட்ரேட் எக்ஸ்போ சுத்ரா மால், ஜோஹர் பாரு, ஜோஹரில் 23 ஆகஸ்டிலிருந்து 1 செப்டம்பர் வரை.